ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஜும்காஸ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரில் ட்ரா பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு டபுள் லேயரில் ஹம்பு கொடுக்கணும். உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. இப்போ டபுள் லேயரில் ஹம்பு ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ மேலே ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணி அதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் விவியாக வளைச்சி போடுவோம்ல, அந்த மாதிரி அதுக்கு டெக்கரேட் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற ஹம்பு எல்லாத்துக்குமே டாட்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் மட்டும் ஒரு 3 வைன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் டாட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, இந்த ஜும்காஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஜும்காஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபுல்லாமே ஒரு செயின் ஃபார்ம் பண்ணுற மாதிரி சர்க்கிள் ஒரு 5 சர்க்கிள் கிட்ட ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்மாலாக அதில் ஒரு சிங்கிள் லைன் இழுத்து விட்டு அதில் ஒரு ஜும்காஸ் ஃபார்ம் பண்ணிடுங்க. அதில் ஒரு யூ ஷேப்பில் ஆப்போசிட்டில் ட்ரா பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி ட்ரா பண்ணி ஒரு கர்வ் லைன் கொடுத்துட்டு அதை ஒரு போல்டிங் கொடுத்துட்டு டபுள் லேயரில் ஒரு கர்வ் லைன் தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு டபுள் லேயரில் ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. அந்த ஹம்பில் போல்டிங் கொடுத்துருங்க. போல்டிங் கொடுத்துட்டு சிங்கிள் லேயரில் மறுபடியும் தின் லைன் ஃபார்ம் பண்ணி மறுபடியும் இன்னொரு சிங்கிள் லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. ஹம்பு ஃபார்ம் பண்ணி டாட் வச்சு சென்டரில் ஒரே ஒரு வைன் மட்டும் இழுத்து பேலன்ஸ் எல்லாத்துக்கும் டாட் வச்சுட்டு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணவங்கள்ல, அதில் ஒவ்வொரு சர்க்கிளுக்கு நடுவுலையும் ஒவ்வொரு சர்க்கிள் கேப் விட்டு போல்டு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஜும்காஸ்க்கு ஒரு அல்மண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிடுங்க. அல்மண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அவுட்லைனில் அல்மண்ட் ஷேப்பில் அதே மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் போடும் போதே டபுள் லேயரில் ஹம்பு கொடுத்துட்டாலும் ஓகே. நான் சிங்கிள் லேயரில் ஹம்பு கொடுத்துட்டு மேலே லைன் ட்ரா பண்ணிவிட்டு தான் டபுள் லேயரில் ஹம்பு கொடுப்பேன். இப்போ மேலே ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்லிப்பிங் லைன். இப்போ அதே மாதிரி விவியாக எப்படி போடுறதுங்கிறது அதில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்காது. இப்போ இதில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ உள்ளே இருக்க ஆல்மண்ட் ஷேப்புக்கு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே போல்டிங் கொடுத்துருங்க. போல்டிங் கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு லேயரில் ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட 40+ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் ட்ரெயின் ஆகி போயிட்டுருக்காங்க. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மறக்காமல் அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பேசிக் டு ப்ரைடல் ஃப்ரீயாகவே மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். இப்போ சுற்றி இருக்கிற ஃபுல்லாக எல்லாத்துக்குமே டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ கீழே இருக்கிறதுக்கு சென்டர் டாட்ஸில் எக்ஸ்ட்ரா ஒரு 3 or 4 டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அந்த ஜும்காஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஜும்காஸ் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணுறதுக்கு மேலே ஒரு வி ஷேப்பில் ட்ரா பண்ணி கீழே அதே மாதிரி ஒரு வி ஷேப்பில் ட்ரா பண்ணிடுங்க. மேலே ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஆப்போசிட்டில். உள்ளுக்குள்ளே 4 லீஃப் ஸ்மால் சைஸில் சென்டரில் ஒரு டாட் வச்சு 4 லீஃப் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு 4 லீவ்ஸ்க்கு நடுவில் நீங்கள் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்மால் லைட் ஷேப்பில் யூ போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் போல்டிங் கொடுத்துடணும். அதே உங்களுக்கு ஸ்மால் லீஃபாக உள்ளே ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் லீஃபை விட்டுட்டு அந்த யூ ஷேப்பு கொடுக்காம நீங்கள் போல்டிங் கொடுத்துருங்க. மேலே அவுட்லைன் மறுபடியும் ஒரே வி ஷேப்பில் மறுபடியும் ட்ரா பண்ணிவிட்டு டபுள் லேயரில் மறுபடியும் ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. ஒவ்வொரு ஜும்காஸ்க்கும் அதே மாதிரி ஹம்பு ஃபார்ம் பண்ணால் தான் ட்ரா பக்காவாக நீட்டாக இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் லேயரில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹம்பு ஃபார்ம் பண்ணிட்டோம்ல, இப்போ ஜும்காஸ் சின்னதாக வேணும்னா நம்ம சிங்கிள் லேயரில் நிறுத்திடலாம். இப்போ பெருசாக வேணும்னா டபுள் லேயரில் ஹம்பு ஃபார்ம் பண்ணால் தான் நீட்டாக இருக்கும். இப்போ உள்ளே இருக்கிற எல்லாத்துக்குமே போல்டிங் கொடுத்துருங்க. லீஃப்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு சுற்றி எல்லாத்துக்கும் டாட்ஸ் வச்சுருங்க. டாட்ஸ் வைக்கும் போது பக்கத்தில் வைக்காமல் ஒவ்வொரு ஹம்ஸ் விட்டு விட்டு வச்சிங்கன்னா தான் அந்த டாட்ஸுமே நீட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட பேசிக்கு
பேசிக் வீடியோஸ் நிறையா இருக்குது. டாட்ஸ்க்காக இருக்கட்டும், பார்டர்ஸு, ஃபில்லர்ஸு, கிரிட்ஸு எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட் வீடியோஸ் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பேக் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து ஒரு 3 வைன்ஸ் ட்ரா பண்ணி அந்த 3 வைன்ஸ்க்கு டாட் வச்சு டெக்கரேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஜும்காஸுக்கு ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணி யூ ஷேப்பில் வந்து இந்த சைடு ஒரு கவ் அந்த சைடு ஒரு கவ் ஸ்கொயர் டேப்பில் ட்ரா பண்ணி ஒரு வி கவ் மாதிரி நான் ட்ரா பண்ண மாதிரி ட்ரா பண்ணி மறுபடியும் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்த லைனுக்கு நடுவில் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஒரு போல்டிங் கொடுத்துருங்க. ஒரு லீஃப் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இப்போ கீழே அந்த பாக்ஸை வந்து ஒரு தின் லேயரில் கொடுத்து ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்ள எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிங்கிள் லேயரில் தின் லைன் வந்து ஃபார்ம் பண்ணிடுங்க. லைன் ஒட்டாமல் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வந்து ஹம்ப்பு கொடுத்துருங்க. ஹம்ப்பு கொடுக்குற முன்னாடி ஒரு பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு தின் லேயர் ட்ரா பண்ணிவிட்டு ஹம்ப்பு ஒரு சிங்கிள் லேயரில் கொடுத்துட்டு டபுள் லேயரில் ஹம்ப்பு கொடுத்துட்டு ஒரு சர்க்கிள் 4 டாட்ஸ் வச்சுட்டு சென்டரில் எல்லாத்துக்கும் டாட்ஸை நம்ம லைன் போட்டதுக்கு எல்லாத்துக்கும் டாட்ஸு அதை வச்சு இந்த ஜும்காஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஜும்காஸுக்கு ஒரு ஸ்ப்ரில் ட்ரா பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டிருக்கீங்களா, எதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்காங்கிறத நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்லுவேன். இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரில் ஹம்பு போட்டோங்களா, மேலே வந்து ஒரு சிங்கிள் டாட் வச்சு அதை லைட் யூ கவ் மாதிரி கொடுத்து மேலே இருக்க எல்லாத்துக்கும் 5 கவ் கொடுத்துட்டு இப்போ கீழே லைட்டாக ஒரு சிங்கிள் லைனு டாட் வச்சு அதை வந்து ஒரு யூ ஷேப்பில் ஜும்காஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணுறேன். லீஃப் போட்டு போல்டிங் கொடுக்கறதுக்காண்டி நான் லைன் போட்டேன். லீஃப் ரொம்ப ஸ்மாலாக இருந்தனால அதே ஃபுல்லாமே எல்லாத்துக்கும் போல்டிங் கொடுத்தேன். நீங்கள் வந்து லீஃப் ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி போட்டிங்கன்னா லீஃப் இல்லாமல் போல்டிங் கொடுங்க. இல்லையா என்ன மாதிரி ஃபுல்லாக போல்டிங் கொடுத்தாலும் ஓகே. டபுள் லேயர் தின் லைன் கொடுத்துட்டு ஒரு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ஸ்ப்ரில் போட்டு அதுக்கும் ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த லைனை கனெக்ட் பண்ணி சென்ட்ரல் சிங்கிள் ஒரு டாட் வச்சுட்டு கீழே வந்து அதே மாதிரி ஒரு சிங்கிள் வைன் போட்டு கீழே 3 டாட் வச்சுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம போட்டது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அடுத்த ஜும்காஸ்க்கு வந்து சிங்கிள் லேயரு டபுள் லேயர் தின் லைனு உள்ளே வந்து டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹம்ப்பு கொடுத்துட்டு ஹம்பை போல்டிங் கொடுத்துருங்க. இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சனா ஹென்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டபுள் லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்ப்ரில் ட்ரா பண்ணிடுங்க. சென்டரில் ட்ரா பண்ணி அந்த ஸ்ப்ரில்லுக்கு வந்து ஹம்ப்பு கொடுத்துருங்க. ஹம்ப்பு கொடுத்துட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் டாட்ஸ் வச்சுருங்க. டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா ஃபுல்லாக ட்ரா பக்காவே நீட்டாக இருக்கும். கீழே சென்டருக்கு வந்து ஒரு 3 வைன்ஸ் வந்து கொடுத்துருங்க. இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சனா ஹென்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.